எல்லாம் அள்ளி ஊற்றியாச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள மண் கிடக்கு பாருங்க. இனி இந்த மண்ணெல்லாம் கொண்டு கூட வண்டி எடுக்க வேணும். இதெல்லாம் தண்ணி ஊற்ற ஊற்ற புல்லெல்லாம் முளைக்கும். அது தண்டா வளரட்டுக்கும். ஒரே போட்டில் கவுண்ட் வாழ் உள்ளுக்க ஓட்ஸ் இல்லாட்டி உடனே தவறும். ஒவ்வொரு போறீங்கன்னாலும் வெயிட்டா கோடமா பாய். என்ன பாடம் இன்னைக்கு? எல்லா பாடம் தான். கீழே நிலமோ பொங்கல் பண்ணிக்கிறேன். அதான் நல்லது. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது இன்றைக்கு இரண்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான். அதாவது வந்து இன்றைய நாளில் வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளுமே நான் வந்து என்னுடைய கராச்சி வேலையே போட்டதில்லை. ஒரு சில இன்ஜின் வந்தாலும் அந்த இன்ஜினை கூடி வந்து வந்துட்டு எடுக்க வந்ததில் செய்து வைப்பான் பாவின்றது மாதிரி நான் வந்து செய்யவும் இல்லை. ஏன்னா கடையில் வந்து சரியான வெயில் வைக்க வேலை இல்லாட்டி போய் நிற்கலாது. செய்கிற வேலை வந்து ஒன்று ரெண்டு சினிமா இருக்குன்றபடியால் சின்ன சின்ன வேலைகளுக்கு நான் வாங்கி வச்சுட்டு போகிறது. அவங்களுக்கு வந்து அவசரம் கால் பண்ணிக்க செய்து கொடுக்குறது. அப்போ நேற்றைய தினம் வந்து நான் கவிதாஸ் அக்கினி சுவிட்சர்லேருந்து ஒரு அம்மா வந்து ஏற்றிட்டு போனாங்க. அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வாகனம் வந்து எந்த நேரமும் வந்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் ஏர்போர்ட்லேருந்து யாழ்ப்பாணமோ இல்லைன்னா எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு கொண்டு போகிறதாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ரெடியாக அந்த நிமிஷத்தில் வந்து நிற்போம்ன்றது மாதிரி. அதே மாதிரி நேற்றைய தினம் கூட்டிகிட்டு போய் அவங்களை கொண்டு விட்டுட்டு நாங்கள் ஆறுதலாக வந்து நாங்கள் நல்லா லேட் ஆகிட்டு. அப்போ இன்றைக்குமே கொஞ்சம் படுக்க ஏழாமல் போயிட்டு ஏழாமல் கொஞ்சம் நல்ல நிறுத்துறேன் 8:45 ஆகிட்டு. அப்போ என்ன கால் பண்ணியிருந்தாங்க, சும்மா இப்படி இன்ஜின் கொண்டு வரோம் இப்படி சூடியல் படுது அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன ஒரு அன்னையும் கால் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி ஒரு இன்ஜின் ஒன்று எடுக்கலாமோ இப்படி கரவில் வளைக்கக்கூடிய மாதிரின்றது மாதிரி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், கராச்சியிலுமே வேலை இல்லை. இப்போ நானே வந்து ஒரு இன்ஜினை வந்து ஒரு வாங்கி கொடுக்கலாம் தானே. இப்போ ஒரு சில பார்ட்ஸுகள் மின்னிட்ட இருக்குதானே. அப்போ ஒரு வாங்கி கொடுக்கலாமன்றது மாதிரி நான் நினைச்சு கொண்டேன். சரி பார்ப்போம், இப்போ போயிட்டு அங்கே இந்த மாதிரி செயல்படலாமன்றது மாதிரி. ஓகே பார்ப்போம் பண்ணிட்டு இப்போ வெளுக்கிட்டு இருக்கணும். அதாவது இந்த விடிய காலம் ஒழும்பி கடவுளுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு என்ன சொன்னால் இவ்வளவு நாளுமே வந்து கராச்சியில் வேலை இல்லை. இந்த காற்று நீர் சீர்நிலையால் கடல் சீர்நிலை குழப்பங்களால் கடலில் கடல்லேயே மீன் இல்லையேன்னு இருந்தாங்க தொழில் செய்கிறவங்க. அப்போ அதனடியால் இப்போ நேற்றைய தினம் வந்து அம்மாவுக்கு நான் கொழும்பு அம்மா கால் பண்ணி சொல்லி அம்மா சொன்னால் ஜாழ்ப்பாணம் நல்ல மழை தான், இங்கேயே மழை வர மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த மழை கூட சேர்ந்து அந்த என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது மாதிரி. இப்போ மீன்கள் கொஞ்சம் பட்டு இருக்குது. அப்போ அதனடியால் ஒரு மீன் பட்டுச்சுன்னு சொன்னால் டக்குன்னு அடுத்தவங்களும் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொழில் இருக்குன்னு சொன்னால் அதே தொழில் தான் பார்ப்பாங்க. ஒரு ஆளுக்கு பட்டு அப்படி மாறி மாறி பார்த்து ஒவ்வொருத்தருமே வந்து போவாங்க. இதுதான் ஜென்ரலாக நடக்கிற வாழ்க்கை நடக்கிற தொழில் வந்து இப்படித்தான். இப்போ நான் வந்து என்னுடைய வேலைக்கு நான் வந்து நேற்று ஒரு ஓட்டம் கிடச்சி அந்த ஓட்டத்துக்காக போயிட்டு வந்தேன். அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து போகிறதுக்காக இருக்கிறோம். அதனடியால் இனி அங்கே போயிட்டு என்னென்ன செய்ய போகிறோம் என்ன வேலைகள்ன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்று நினைக்கிறேன். நான் வந்து உண்மையில என்னென்னு சொல்கிறது சோர்ந்து போய் இருந்தேன். நான் வந்து உண்மைக்கு என்னென்னு சொல்கிறது வேலை இல்லை கராச்சியில் அப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பார்ப்போம் கடவுள் சோதிக்கிறாருன்றது மாதிரி. என் காரணம் என்ன சொன்னால் என்னுடைய வேலையை வந்து நான் மெயினாக நம்புறேன். நான் அப்படி என்ன கராச்சி வேலை அடுத்த வேலையை விட என்ன மெயின் கராச்சியை நான் நம்புறேன்னா. அப்போ அப்படி இருக்கும்பொழுது தான் உண்மையை அதை குறித்து ஜெபம் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு விடுதலை வந்து கிடைச்சிருக்குது. அந்த விடுதலை நிமித்தம் கடத்தொழில் செய்கிறவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இது தானே. என்ன சொன்னால் அவங்களோட குடும்பங்களும் பாவம் தானே. என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் வாழ்றது வந்து இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 5 கிலோ மீன் 10 கிலோ மீன் பிடிச்சி கொண்டு வந்தாலும் அதை வித்துட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து கடத்தொழில் சம்மந்தப்பட்டதில் கடத்தொழில் போனாங்கன்னு சொன்னால் தான் எல்லாமே இயங்கும். உண்மைக்குமே என்னன்னு சொல்கிறது வேறு வேறு இடத்துல இருந்து எல்லாம் வருவாங்க. வேலை தட்டுறதுக்கு வேலை இழுக்கிறதுக்கு வந்து கறிக்கு மீன் வாங்கிட்டு போவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மீனை கொடுத்தா அதை விற்றுட்டு போவாங்க. மற்றது வந்து காசுகள் கொடுப்பாங்க. அப்போ அதில் வந்து பெரிய ஒரு தலைமை அந்த தலைமை இப்படி ஊமையாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதை குறித்து பெரிய ஒரு ஜெபம் பண்ணியிருந்தேன். நான் என் போகிற போக்குவரத்துலையும் எல்லாத்துலேயும் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஓகே நல்ல விடுதலை கிடைச்சிருந்துச்சு. எல்லாம் கைகூடும் நம்பிக்கையோடு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் செய்கிற தொழிலில் வந்து சோர்ந்து போகாமல் பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எத்தனை பேர் சொல்லியிருந்தாங்க என்னண்டு இப்போ இந்த வேலை இல்லைன்னு சொன்னால் வேறு வேலையை பார்க்கலாம் கூட்டிகிட்டுன்றது மாதிரி. ஆனால் எனக்கு தெரியும்
நான் உண்மையாக கடவுளை நம்புறேன், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றது மாதிரி. ஆனால் எங்களோட தொழில் வந்து இப்படி தாங்க, சீர்நிலைகள் பிழைச்சுன்னு சொன்னால் தொழிலுக்கு போக மாட்டாங்க. அது ஒரு சீசனுக்குள்ளே உழைக்கிற தொழில் தான். அதே மாதிரி தான் போய்கொண்டிருக்குது. இனி போய் கடையில் என்ன மாதிரி என்ன வேலை செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ நான் வந்து எங்களுடைய கடைக்கு வந்தாச்சு. என்னென்னு சொல்கிறது, கடைக்கு வந்தது பாருங்க. இப்போ முதல் நாள் இன்ஜின் கொண்டு வரது, இந்த இன்ஜின் நான் கொண்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். 2 இன்ஜின் தான் இருக்குன்னு சொல்லி. அப்படி தான் இது வரைக்கும் இன்னும் வந்து ஒரு இன்ஜின் வந்து எடுக்காம இல்லை. நாங்கள் தொழில் நடக்காதபடியால் இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. பாருங்க, இன்னும் செய்யலை. இப்போ இந்த இதை இந்த இன்ஜினை வந்து செய்யவே போகிறேன். நான் கலட்டுன்றது கலட்டையில் அந்த இன்ஜின் வேலை முடிஞ்சது, இது செய்யலை. மற்ற கொண்டு வருவேன்னு சொன்னாங்க இன்ஜின். அப்போ அதனுடைய ஆளை எல்லாத்தையும் துப்புரவாக்கி போட்டு என்ன மாதிரி வேலை செய்கிற ஒன்றே இருக்கா பார்ப்போம், இப்படி செய்கிற போகிறோம்ன்றது. ஓகே, இதான் அந்த இன்ஜின் அந்த கைப்பிடி ஆடுது. மற்றது வந்து ஸ்லோக்கு வந்து வேலை செய்யுங்க. டாப்லெட்டர் பார்க்கணும். இது நான் தான் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்த இன்ஜின் ஃபுல்லாக பிரித்து கூட்டி கொடுத்தது. இப்போ காவல்கிட்ட ஸ்லோக்கு தூக்க நாரி கொடுக்கணும். அப்படி இருக்கும். அம்மா எத்தனை வருஷம் இன்ஜின்? 25. இடிச்சுதோ கால் கையில் ஒரு கை காலெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கும், சோர்வாக இருக்கு. சில வேலை இடிச்சதான் தூக்கே கேட்கல. என்ன செய்கிறது? இப்போ இதை வந்து பைட் அண்ட் இல்லை இப்போ பெருசா பைட் அண்ட் இல்லை இப்போ பார்த்தா வெயிட் இல்லையே இருக்கும்ண்டு நிறைய இருக்கா. இப்படி இருந்து இப்படி இருக்கும். மெல்ல மெல்ல வந்து என்ன வரும் தூக்கேக்க. இதை வந்து இப்போ கலட்டி எடுக்க வரும். கலட்டிட்டு கை பிடிக்க கொட்டி இதெல்லாம் பிடிச்சி ஃபுல்லாக திருப்புற ஆணி எங்கே வச்சு கிடக்கண்டு வரும். நெட்டு இதோட வச்சு கிடக்கு நெட்டு. எப்படி வைக்கி ஐயோ இன்னும் நிற்கிறாரு நிற்கல. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த வேலையை முடிச்சு போட்டு என்ன செய்யண்டா, தென்னம் ஓலை இருக்கு தானே, அதை தூக்கி போட்டு தென்னோலை போய் வீட்டு ஏதாச்சும் பிடிங்கி எடுத்து கொண்டு வந்து கடைக்கு மேல் சீட்டுக்கு மேலே போட போகிறோம். சீட்டுக்கு மேலே போட்டால் தான் ஓரளவுக்கு தப்பலாம், இல்லைன்னா ஆள் முடிஞ்சிடும். இதை கொஞ்சம் நீட்டி போட்டுக்கலாம். இந்த கிடுவை நீட்டி போடலாமடா. கிடுக்கு இப்போ இல்லை, கிடுக்கு வந்து பின் இல்லைன்னு சொல்லி இருந்து வந்த அம்மா. அப்போ அதனடியால் தான் இருந்த கிடுக்கு தான் வாங்கி கொடுத்துனாங்க. இதுக்கு இந்த அக்செட் கைப்பிடி கட்டையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. இந்த கடையும் பேரையாக்கள் எடுத்துருக்கணுமோ பக்கத்தில் இருக்கிற கடை? ஓ, அது அந்த பெயிண்ட் வேலை செய்கிற கடை திறக்கிற இல்லை போல கொஞ்சம் ஆள். அது திறப்பு வேலை. அது அடுத்த காலத்துலேருந்து கூட்டி தான் போடுறது. தேவைக்கு மட்டும் திறப்பாங்க. தேவைக்கு மட்டும் பயன்படுத்து சனி ஞாயிறு. சரி, இப்போ இதை நான் ஃபுல்லாக கலட்டி இருக்கிற புஷ்வல் மாற்றி ஒட்ட வண்டியாக வேறு பண்ணிக்கிறேன். ஒட்டி போட்டு கடைக்கு கொஞ்சம் வெயில கொஞ்சம் குறைச்சிட்டியல, செஞ்சு முடிஞ்சுதானே? ஓ, இவ்வளோ வேலை உண்மையாக தெரியும் தானே. பார்க்க அப்படி இருந்தது, கடை ஃபுல்லாக எங்கேயும் கிடந்தது. எல்லாம் சும்மா அள்ளி அனுப்பியாச்சு. அதான் சொல்கிறது, கடத்தொழில் நடந்தால் தான் எல்லாம் இங்கேயுமே எல்லாம் பூமியும். மற்றது வந்து சில சொன்னால் கடை துறக்கையில் சும்மா சும்மான்னு சொல்லி நீங்களாம் அப்படி யோசிக்கிறதே இல்லை. காரணம் என்ன சொன்னால், கடை துறக்கலைன்னா நாங்களே சொல்லுவோம் துறக்கலை. இப்போ 1 மாதம் 1.5 மாதம் நான் துறக்கவே இல்லை, கடை வேலை இல்லை. இனி துறக்கும். இது என்ன சாமான்டா? இது வந்து மண்டை. என்ன மண்டை? மண்டை காட்டி வச்சு கிடக்கு. இது என்ன புரண்டி வல்பவான் அதில் நடக்கிற? ஓ, அந்த உருண்டி கிட்ட வரும். சரியான இல்லை, சரியான பவர் போட்ட நிற்கல. அதுக்கு அப்படின்னா போட இருக்கும். சும்மா அவ்வளோ ஓகேடா, பரவாயில்ல, என்ன செய்யலாம் இருக்கும். சரி, அப்போ இதில் அது ஃபுல்லாக கலட்டி போட்டு கலட்டிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுன்ற வந்து காட்டி கொள்கிறேன். இப்போ சொல்லணும், அந்தோடைய வீடியோ எடுத்து வந்து நிற்கிறான். எங்கே போகிற நீ? இது வந்து கலட்டி ஆணி நெட்டு வந்து கலட்டி எடுத்துட்டேன். மொத்தமாக பட்டி வைக்கத்தான் கைவியாக ஓவர இறஞ்சிட்டு. சரி, இதுக்கு நீ
என்ன செய்யலாம்ன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு செய்துட்டு காட்டுறேன் அப்படி அந்த இப்போ உள்ளுக்குள்ளே வந்து இப்போ இது இப்படி கிடக்கூடிய நான் மூடிய கலட்ட வேணும் மூடிய கலட்டினா தான் உள்ளுக்கு சேவுல அஞ்சு கிடக்க உள்ளுக்குள்ள ஐயோ போய் கிடந்தா என்ன சொல்கிறது ஸ்லோக்கு வேலை செய்யாதான் ஏன்னா கேவலை வந்து கலட்டி எடுத்தால் தான் முன்னும் கிளக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் பேரும் Right. Ini bagian ini dulu sampai kalau cerita. Ini pernah lagi dulu. Right. Ini kubur saja putih orang. Beri tu kau. இந்த பஸ் தான் வண்டி பூட்டாகணும் இதெல்லாம் சேஞ்ச் வைக்கிறா இருக்குது எதுனா கால் பிளேட்டில் வண்டி போட்டு இதுக்கு இன்னும் டேக்கில் மொத்தம் அது பைக்கை வண்டி தான் பூட்ட வண்டியாக வேறு இந்த பஸ் தான் வைக்கிச்சு பூட்டினா தான் கிடாம்பிடாமல் ஆடாமல் இருக்கும் அதே மாதிரி இருக்குது சரி பூட்டி போட்டு நீ இது சேவிங்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுல எல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு சரியான கடும் பக்கியத்தான் கிடக்கு இப்போ நான் போயிட்டு மேலே என்னோட தான் பண்ணி போட போகிறேன் அதை பார்ப்போம் இது எவ்வளோ கோணம் என்ன மீன் ஒரு 10 ரூபாய் பண்டைக்கு என்னண்டு ஒரு நாள் மில்ல என்ன மீன் அறவே பாருங்க ஆக்கள் இங்கே இந்த இப்போ போய்கொண்டிருக்கணும் 2 மாதமாக ஓடையிலையா இந்த இன்ஜின் எங்கெல்லாம் உப்பு பிடிச்செல்லாம் இதாக போய் கிடக்குது எல்லாம் கழுத்தெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கேன் உள்ளுக்க திறந்து மூடி திறந்து பார்த்தா தெரியும் அப்படி இருக்கும் ஐயோ மூடி சுற்றியும் டைட்டாக கிடக்கு என்று ஆத்தி கட்டி தந்துருக்கணும் மூடிய கூடி உள்ளுக்க சரியான உப்பாக இருக்குமென்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கண்ட ஒரு பேர் மில்ல வீடியோ எடுக்கக்கூடிய அப்போ நான் தான் தனியாக எடுத்துட்டு கொஞ்சம் கழுத்தில் சரியாக டைட்டாக கிடக்கு இந்த ஆட்டம் பிள்ளையாக கிடக்கு சரி இதுக்கு நீ காவட்டெல்லாம் பார்த்து சர்வீஸ் எல்லாம் போட்டோ எல்லாம் மாற்றி கொடுக்கணும் பாருங்க ஆளுமே எனக்கு சோடா வாங்கிட்டு வர்ற காட்டுறேன் ஆளுக்கு வேலை செய்து கலாய்ப்பில் இருக்குன்ட்டு சோடா வாங்கிட்டு வரையர் என்ன ஒரிஜினல் ஆயில் கலந்த மண்ணெண்ணெய் என்ன அவன் கிடந்த எண்ணெய் தூக்கி கொண்டு போட்டான் ஏண்டு இன்றைக்கு ஓடி ஒரு விடிவு காலம் புறக்க கொண்டு பார்க்கணும் கரவலைக்கு மீன் இல்லை தானே அதான் இந்த மாதம் கடலில் எப்படி மீன்லாம் போயிட்டு ஒதுக்குறதோ பார்த்தீங்களா இல்லாட்டி கடை என்ன என்ன ஒளிஞ்சு ஓடி போயிருக்கு இல்லையாண்டா அப்படி இருக்கும் கடையில் வெயில் முன்னுக்கு தான் பேர் சொசைக்கு முன்னுக்கோ எல்லாருக்கும் போயிட்டும் இல்லை காய்ச்சலோ சரியா வெயில் என்ன வெயில் சுட்டறியுது வெயில் என்ன சரியா இங்கே பாருங்க ஒரிஜினல் ஆயில் கலந்த மண்ணெண்ணெய் இனி இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் மற்றது வந்து இதுக்கு என்ன
தண்ணி மாற்றணும். இங்கே ரம்முக்குள்ள தண்ணி எப்படி இருக்குன்ற அதில் மாற்றியே வேணும். பார்ப்போம். சரி முடிய வந்தீங்களா மீன் போவீங்க. இன்ஜின் சரி இன்ஜின் இப்போ முடியாத வந்தீங்களாண்டா அது வந்து அப்படி எங்கிட்ட வாங்கிட்டு போவீங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நான் மாற்ற வேணும். அப்போ அது மாற்றணும்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ள இருக்கிற தண்ணியெலாம் மல்லி வெளியில் ஊற்ற வேணும். அன்றைக்கும் வந்துட்டு செய்யலை தானே அந்த வேலை வராத வழியால் இப்போ அதில் அள்ளி நான் வெளியால் ஊற்ற வேணும். அதில் வைக்க தானே அள்ளி வெளியால் ஊற்ற வேண்டியேன். எல்லாத்தையும் வழியில் ஊற்றி போட்டு நான் போய் திரும்ப கிணத்துல அள்ளணும் தண்ணி. இதில் நான் தண்ணியை ஊற்ற ஊற்ற புல்லெல்லாம் முளைக்கு. அது நல்ல அது நல்ல வளரட்டுக்கு வளரட்டுக்கு திரும்ப சிராய்க்கிறவே இல்லை வேறு தானே. இதில் ஊற்றினா கொஞ்சம் பக்க குறைவாக இருக்கும். ஊற்றுக்கணும் நல்லா ஊற்றுக்கணும் நல்லா ஊற்றுக்கும். இதில் ஊற்றினா கொஞ்சம் பக்க சரியான குறைவாக இருக்கு. ஊற்றுங்க நல்லா வடியாக ஊற்றினா நல்லா இருக்கும். மேலே வாளி தண்ணிக்கு மேலே வடியாக தெரியுது. அள்ளியெல்லாம் ஊற்றி போட்டு தான் திருப்ப நான் அந்த கிணத்துலேருந்து அள்ளி ஊற்றுவாங்க. கஞ்சல் ஒன்றும் இல்லை. தண்ணி கனடாவில் ஆச்சு ஆனால் போட்டு விடுங்க உள்ளுக்கு. போட்டு விடாட்டு உள்ளுக்கு வேறுங்க இப்படி இருக்கான்னு சொல்லி இதுதான் நாங்கள் இப்போ அள்ளி அள்ளி மாற்றுறோம். இல்லை கீழே நிலாமோ கீழே கொங்குரேட் பண்ணிக்கிறாரு. அதான் நெல் என்ன அதான் நெல் என்ன கொங்குரேட் பண்ணிடலைங்க. ஏன் உங்களுக்கு கிராம் கட்டி போட்டு வச்சுக்கிறேன். இல்லை மாறிக்கிறாக்கு ரம்முண்டு கீழே தட்டு கீழே தட்டா. சரி அப்போ நான் இதே நாலு ஊற்றி போட்டு இனி நான் அங்கே கிணத்துல அல்றதை பார்ப்பேன். என்ன வேண்டாம் இப்படி தான் மணக்காட்டு கடையில் செய்ய தண்ணி இல்லாமல் அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்போம். வீடியோ சட்டப்படி எடுத்தேன் இல்லை கேட்கலாம் பாருங்க வேணும் வேணும்ண்ணா. பாருங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் அள்ளி ஊற்றியாச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே மண் கிடக்கு பாருங்க. இனி இந்த மண்ணெல்லாம் உண்டும் விடாமல் அள்ளி எடுக்க வேணும். ஒரு மண்ணும் விடாமல் அள்ளி எடுத்துட்டு தான் தண்ணி எல்லாம் இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணால் தண்ணியோட இன்ஜினுக்குள்ளே போயிடும். அப்போ இதுக்காண்டி தான் தண்ணியை க்ளீனாக மாற்றணும். இப்போ கேட்காண்டி அள்ளி அள்ளியெல்லாம் ஊற்றி போட்டேன். ஸ்கூலுக்கு ஒரு ஏற்ற போகிறேன். ஏற்ற போயிட்டு வந்து தான் மறுபடியும் இந்த வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ பாருங்கள் இப்போ இதுவும் வேலை முடிஞ்சுதுங்க. கைப்பிடியெல்லாம் பூட்டியாச்சு. நாங்கள் ஆடிக்கொண்டு இந்த கடை ஆடிக்கொண்டு வந்து ஒரு ஒன்றும் இல்லை எல்லாம் செஞ்சாச்சு. இது செய்தாச்சு. இன்ஜின் எல்லாம் சேஸ் விட்டு ஆர்டர் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே குவாலிட்டி கேபிள் பக்கம் எல்லாம் கொழுவியாச்சு. அப்படியே அந்த இன்ஜினை செய்ய சரி. அப்போ நீங்களும் போகணும் ஸ்கூலுக்கு. எத்தனை 1:30 தானே 5 நிமிஷம் கிடக்கு. நான் இன்ஜினத்துக்குள்ளே வச்சுட்டு போ சரி. பாருங்க இப்போ இந்த இன்ஜினுக்கு வந்து இப்போ கைப்பிடி வந்துஞ்ச நைஸாக போய் வரணும். இதில் ஒரு நாள் தூங்கலாம் அப்படி கிடக்கு நிறைய போட்டது. எத்தனை மாதம் ஓடையில் 2 மாதத்துக்கு அம்மா ஃபைட் பண்ணோன்னா 2 மாதத்துக்கு மீன் சரியா நைஸாக இருக்கணும். இது இனி எல்லாத்தையும் வந்து நைஸ் படுத்த விடும். இப்போ ஆள் நிற்கிறபடியா எல்லாம் தூக்கி வைக்கப்படும். தூக்கி வச்சுட்டு இவங்களை போய் ஸ்கூலில் ஏற்றிட்டு சாப்பிட்டு வந்து தான் மறுபடியும் இந்த வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சோக்கல் அறுகிட்டப்பா டைட்டாக கிடக்கு. எல்லாம் அறுகிதான் தண்ணி போட்டு எல்லாம் அறுகி போச்சு. நீங்கள் உங்களோட உடம்ப கவனிக்கிறமே இதுவரையும் கவனிக்கணும். நான் இன்ஜினை விட்டுட்டு அதே மாட்டேன். நான் தான் எல்லாம் 2 மாதம் லீவ் வேண்டோன்னே சரியே நான் தான் எல்லாம் செய்யணும். உங்களுக்கு தான் சில சரி ஓகே. இப்போ நான் தூக்கி வச்சுட்டு நீ பூவோ சரி வந்து பார்ப்போம். பாருங்க இப்போ நான் வந்து அப்படியே மோனிக்காக்கில் கம்சியும் ஸ்கூலால் ஏற்றி கொண்டுட்டு அக்கில் சாப்பிட்டு அப்புறம் இப்போ டியூஷனுக்கு ஏற்றி கொண்டு போகிறோம். எங்கே போகிறோம் மோனிகா? அந்த டியூஷனுக்கு மோனிகா டியூஷன் வந்து கிட்டிருக்குது. போகணுமா? பாய். என்ன பாடம் இன்றைக்கு? எல்லா பாடம் தான். பாய். ஓகே அப்படியே கடையில் இருந்து சரி
ஓகே அப்படி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஓகே அவங்கள கொஞ்சம் டியூஷனுக்கு இறக்கிட்டு இங்கே இருந்து 2 வேலை இருக்குது தான். இந்த 2 சின்ன வேலையை நான் செஞ்சுட்டு அப்படியே மறுபடியுமாக நான் வீட்டை போயிட்டு ஓகே இதை வந்து செய்கிறது 2 நாளில் செய்கிறது. மற்றது வந்து இந்த தண்ணியெல்லாம் அள்ளி ஊற்ற கிடக்குது. தண்ணி அள்ளி ஊற்ற வேணும். இதில் ஊற்றி கொண்டு செய்கிற வேலையை தான் பார்க்க போகிறோம். என்ன செய்கிறது இந்த நாளில் தனியாக நிற்கிறேன். வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு தரம் இல்லை. தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. தனியாக நின்று செய்து கொள்வோம் எல்லாத்தையுமே என்ன. ஓகே அவசரத்துல எல்லாம் அப்படி தான் தூக்கி வச்சுட்டு போய் இனி திரும்ப கடை போட்டு ஆக்கள் இல்லை அப்படியே கடை திரும்ப எடுத்து வழியால் வைக்க வேணும். வழியில் வச்சுட்டு தான் திரும்ப செய்யணும் வேலையில் பார்ப்போம். சரி நான் ஓகே இப்போ நான் வந்து ரம்முக்குள்ள தண்ணி அள்ளி ஊற்றுறதுக்காக அங்கே பக்கத்தில் கிணத்துல நல்ல வேணும். அதுக்காகவே இந்த வாளியில் கயிறு கட்ட போகிறேன். தனியை தான் நின்று வீடியோ எடுக்கிறேன். அதனுடையால் நான் செய்கிறத ஒன்றே வந்து காட்டிக்கொள்ளல, செய்கிற வேலையை வந்து காட்டுறேன்னு என்ன காட்டிடாது பாருங்க. எது முயற்சி செய்கிறோமோ அதை செய்து முடிக்கலாம். தனியாக நின்றாலும் செய்யணுமெண்டா அதை நாங்கள் வந்து செய்து முடிக்கலாம் என்ன பாருங்க. இப்போ இதில் கட்டி போட்டு கட்டிட்டு நான் கிணத்துல கொண்டே தண்ணியில் போகிறேன். கயிற்றை பாருங்க. கயிறு வந்து நீளம் கூட்டிட்டு கரவலை விளைக்கிற அளவுக்கு நீளமாக கிடக்கு கயிறு. சரி இந்த நீள கயிற்றையுமே மடித்து கட்டி கொண்டு தண்ணியில் அள்ளி ஊற்றணும். இதுக்கு ஒரு வாழை தண்ணி அள்ளி ஊற்றி போட்டு இது கிடக்கணும். மண் இல்லாமல் க்ளீன் பண்ணணும். தண்ணி அள்ள போகிற இடத்த பாருங்க. இதுதான் தண்ணி அள்ள போகிற இடம். இதுக்குலேருந்து அவ்வளோ தூரம் நடக்கும். முள் வலையெல்லாம் பார்த்துட்டு அதில் கிணறு இந்த பைப்பு இருந்தது அது உடஞ்சிட்டு அப்போ இதுலேருந்து இந்த கிணத்துலாம் அள்ளணும். இப்போ கிணத்து இந்த கிணத்துக்கு இருக்க தண்ணியாக அள்ளி கொண்டு போகணுமே. வாளியை போட்டாச்சு. பிளாஸ்டிக் வாளி தான் கோலவும் மாட்டுது. தூக்கி இப்படி குத்த உடஞ்சும் போடும். ரைட் நான் இந்த தண்ணியை அதுக்கு ஊற்றிட்டு இதுக்குள்ளே ஊற்றுவோம். அப்படியே ஊற்றிட்டு அதில் இருக்கிற மண் வலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். உள்ளுக்கையில் மண் கிடக்குல்ல, இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் சரி. அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பவுத்தில் வட்டி தான் எடுக்கணும். எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு தான் ஊற்றணும். ஓகே பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அள்ளி விட்டாச்சு. இப்போ தான் அள்ளி முடிஞ்சுது. அரை மணி நேரம் பிடிச்சிது அள்ளி கொண்டு வந்து விட. அப்படி அள்ளி கொண்டிருக்க வாளியை பாருங்க. என்னென்னு சொல்கிறது, செல்பட்ட மாதிரி போட்டுது வாளி எல்லாம் உடைஞ்சு. அது வாளி மரத்து போட்டுது. அப்போ அது தண்ணி எல்லாம் வெடிச்சிட்டுது. சரி நான் அப்போ இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை நீ எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி இப்போ இந்த இன்ஜினை தான் தூக்கி உள்ளுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். போட்டு இதில் வச்சா தான் படத்துக்குள்ளே போடலாம். வெயிட் தான் சின்ன இது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கோஸ் போனீங்கன்னா இருந்தாலும் வெயிட் தான். சரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். அதனால எல்லாம் இப்போ தான் கிடக்கு வட்டி தான் கிடக்கு வந்துருமோ. வேற கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதை பாருங்க, வல்லுநர் கொண்டு வந்த மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் கொண்டு வச்சுனது இதுக்கு தான் இன்ஜினை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறக்காண்டி. இந்த கொம்பே இருக்குதா வீட்டில் போட்டு கொம்புன்னா பண்ண வேறு.
கொடுக்கும். பெட்ரோலை தருவா இதுக்குள்ள கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நீட்டாடா நிற்க பார்க்குது பார்க்கும். ஓகே வேறுங்க. இப்போ நான் தண்ணியை வந்து ஸ்டார்ட் பண்ண தண்ணி வேலை செய்கிறோம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ தண்ணி காணாது. ஒரு வாழை விடணும் வெடிச்சிட்டு சரியாக நினச்சா என்ன செய்கிறது? வெடித்தாலும் உதவுது பார்த்தீங்களா உள்ளுக்க வச்சபடியா. இப்போ எல்லா பொருள் அப்படி சொல்லிடுறேன் பாருங்க. இந்த வாளியோட நான் தண்ணி அழுற கோல்றக்கப்படுற பாட்டை பாருங்க எவ்வளோ பாடுபாட ஒன்று சொல்லி காடு மட்டும் நினச்சி ஏழாண்டு தான் காடு மட்டும் நினச்சி விட்டேன் நான். ஆனால் அது தண்ணி அங்கே காணாது வேலை செய்யாது. தலைகளை அப்படி போடும். இப்படி போட்டால் தான் ரைட். அங்கே கவுண்ட்டு பார்த்தீங்க ஒரே போட்டில் கவுண்ட்டு வாளி உள்ளுக்க போட்டு இல்லாட்டி தொடர்ந்து தவறும். இங்கே ஃபுல்லாக வந்தாலும் வாளி. ஓகே சூப்பர். ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஏர் கிளீனர் தான் கரெக்ட் ஆகணும். ஏர் கிளீனர் கரெக்டாக தான் துருவா பெட்ரோல் அடித்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்து கொடுக்கலாம். நாளை இப்போ 2 போகிறாங்களா இப்போ சரியாக செய்து கொடுப்போம். நார்மலாக கால்ட்டி துருவா இதுக்குள்ள துருவா பெட்ரோல் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரியாக இருக்குது. ஓகே சரியாக நாங்கள் வந்து சர்வீஸை போட்டுட்டு இந்த கைப்பிடியை விளக்கிட்டு கொடுக்க. சரி ஓகே. சின்ன தம்பி எடுத்து வந்தவனு அவனை கொண்டு தான் வீடியோ எடுத்தான் போகிறான். சரி நீங்கள் பாருங்கள். நீ வந்து இந்த கைப்பிடி வந்து சரி நான் டைட்டாக கிடக்காத நீ இழக்க வேணும். அதனுடையால்
இப்போ தனியத்தான் வீடியோ எடுத்து நிற்கிறேன். நான் வண்டியாக எடுத்தேன். கொஞ்சம் டைட், கொஞ்சம் தட்டித்தான் லைக் எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டம். நான் இதுக்கு வந்து இந்த கால்சியம் உப்பு வந்து படிஞ்சிடும். உப்பு வந்து படிஞ்சுன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும், டைட் ஆயிரும். இனி ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணணும். இந்த உப்பு அப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் டைட் இருக்காது. ப்ரோசஸ் வச்சு பூட்டி விடலாம். சரிங்க, எப்படி இருக்கு? ஓகே, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூட்டிட்டு பார்ப்போம். நான் இப்போ கம்ப்ரேசர் போட்டுட்டு நிற்கிறேன் இன்ஜின் சர்வீஸ் போடுறக்காண்டி. ஓகே பாருங்க, இப்போ நான் வந்து இன்ஜின் வேலை முடிஞ்சுது. இனி வந்து சர்வீஸ் போட போகிறேன். அதாச்சும் வந்து எண்ணெயால் ஃபுல்லாக அடித்து கழுவ வேணும். சரி, அப்படியே கடையில் வந்து செய்கிற வேலையை வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே செய்துட்டு அப்படியே வீட்டை வந்துட்டேன். எங்கே நின்று அப்படியே ஸ்டார்ட் பண்ணோன்னா அதே மாதிரி இப்போ பொழுது வாட்டி இப்போ 6:30 ஆகிட்டுது. அதில் கடையில் நிற்கும் பொழுது வேறு ஒரு அண்ணையாக்கள் வந்து நின்றுச்சுன்னா ஆட்டோ ஓடுற ஆக்கள் எல்லாம் அவங்களோட நின்று கதைச்சிட்டு அப்படியே வந்துருந்தேன். தொழில் முயற்சியில் போயிட்டு தான் அது வந்து காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. ஆட்டோ வந்து ஒரு ஆள் வந்து அவருக்கு வந்து இன்னைக்குமே ஒரு ஹால் இல்லை. 25 வயசுல ஹால் இல்லாமல் போனதுன்னு சொல்லியிருந்தார். 25 வயசு மட்டும். இப்போ வந்து இப்போ 54 வயசு ஆகிட்டுது. அப்போ 30 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு ஓட்டிட்டேன். இது வரைக்கும் இனி என்னதான் எல்லாம் கடவுளான்ன்றது மாதிரி. இப்போ தான் நினைச்சேன், உண்மையிலேயே கால் இல்லாமல் கூடி அவர் வந்து உலக காலமும் அந்த கால் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்க நாங்கள் கதையாக கதைச்சிட்டு போகலாம். அந்த உணர்வுகள் எப்படி இருந்திருக்குமென்றதை ஒரு வகை நாங்கள் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது எப்படி இருக்குமென்றதை சிந்திச்சு பாருங்க, எப்படி இருக்குமென்றதை. அப்போ தான் அம்மையை நினச்சிட்டு அவங்கள்ட்ட உடனே அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கினேன். என்னிட்ட கூடி கராச்சியில் இருந்து ஏதாச்சும் வேலையில் இன்ஜின் வேலையில் பொருட்கள் வாங்கணும்டா கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணுறேன்னு நான் சொல்லி, தன்னுடைய ஆட்டோ வந்து கராச்சியில் ஒரு வருஷம் அடுக்க இல்லாத சூழ்நிலையில் நின்றனான் என்று சொல்லியிருந்தார். இப்போ தான் நான் எடுத்து கொண்டு வந்து செய்து வச்சிருக்குது. ஓட்டங்கள் வந்தால் பார்ப்போம்ன்றது மாதிரி வந்து கடையடியிலே மொட்டம் ரீதியாக தான் வந்து நின்றார். ஒரு ஓட்டம் அவருக்கும் வரையில. சரி, நாங்கள் செய்கிற இடங்களை பொறுத்தவரை கடல் தொழில் சம்மந்தப்பட்ட எல்லாம் நடந்தால் தான் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். அந்த வகையில் எல்லாமே நல்லதே நடக்கும்ன்றதை நினைச்சு கொண்டு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.